வருண பகவானை நம்ம எல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கோம். ச்சே, உங்களுக்கு கருணையே இல்லையா, இப்படி மழை பொழிஞ்சு எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு. நம்ம என்ன பண்ணோம், குளத்தை கவனிக்காமல் விட்டுட்டோம், ஏரியை இல்லாமல் பண்ணிட்டோம், ஆற்றுல மண்ணை எவ்வளோ அள்ள முடியுமோ மணலை அள்ளி 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 ஆற்ற அடிமட்டத்தோடு கொண்டு போய் விட்டுட்டோம். வள்ளுவர் சொன்னார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு. பூமி தன்னை எவ்வளோ தோண்டினாலும் அவங்கள பொறுமையாக தாங்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் சொல்ல மறந்த ஒரு விஷயம், பூமிக்கும் பொறுமை உண்டு. அந்த பொறுமையை தாண்டிட்டா என்னென்ன நடக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்பயும் நம்மளாம் திருந்த மாட்டோம். எத்தனை வெள்ளம் வரட்டும், எத்தனை சுனாமி வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், நாம் திருந்தவே மாட்டோம். ஆனால் நம்ம பண்ணுற தப்பால் ஒரு பாவமும் அறியாத நம்மளோட சந்ததிகள், சின்ன சின்ன குழந்தைங்க பாதிப்பு உள்ளாகிறாங்க. மறந்துடாதீங்க, நாம் என்ன ஆட்டம் போட்டாலும் இயற்கை பொறுமையாக கவனிச்சிட்ருக்கோம். திரும்ப இயற்கை கொடுக்குற பதிலடியை நம்மளால் தாங்கவே முடியாது. இனியாவது திருந்துங்க. காடுகளை அழிக்காதீங்க, மரங்களை வெட்டாதீங்க, ஆற்றுலேருந்து மணலை அள்ளாதீங்க. இயற்கையை இனிமேலாவது பாதுகாப்போடு பார்ப்போம். நிச்சயம் நம்ம இந்த இழப்புகள்லேருந்து மீண்டு வர முடியும். நம்பிக்கையோடு இருங்க. நன்றி.